ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 10ஆம் வகுப்பு அறிவியல் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். மொத்த மதிப்பெண் வந்து 75 மதிப்பெண். 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 12 1 மார்க் கொடுத்துருக்காங்க. புக் பேக் 1 மார்க் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ப்ளஸ் இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு 4 மார்க்கு 7 மார்க்கு எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. 2 மார்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு 22 கம்பல்சரி இருக்கும். 7 into 2 14. இதில் பொது ஈர்ப்பியல் விதியினை கூறு, தூர பார்வை குறைபாட்டின் காரணங்கள் யாவை, அதே மாதிரி அணுக்களுக்கும் மூலக்கூறுகளுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி குளிர் பிரதேசங்களில் நீர்வாழ் உயிரினங்கள் அதிகம் வாழ்கின்றன ஏன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதய வாழ்வுகளுடைய முக்கியத்துவம் என்ன, விந்து செல்லின் படம் வரைந்த பாகம் குறி, ஸ்க்ராட்ச் என்றால் என்ன. 4 மார்க் பொறுத்த வரைக்கும் 7 into 4 28. ஒளியின் ஏதேனும் 4 பண்புகளை கூறுக, நல்லியல்பு வாயு சமன்பாட்டினை வருவி, ஆல்பா பீட்டா காமா கதிர்களின் பண்புகளை ஒப்பிடுக, வேதிச்சமநிலை என்றால் என்ன, அதன் பண்புகள் யாவை, பசுங்கணிகத்தின் அமைப்பை வரி, மென்டல் தன் ஆய்விற்கு ஏன் தோட்டப்பட்ட அணுச்செடியினை தேர்ந்தெடுத்தால், மருத்துவத்துறையில் உயிர் தொழில்நுட்பத்தின் முக்கியத்துவத்தை எழுதுக, இன்சுலின் குறைபாடு எவ்வாறு ஏற்படுகிறது. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 into 7 21. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 7 மார்க் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா, கீழ்கண்ட வெவ்வேறு தொலைவுகளில் பொருள் வைக்கப்படும் போது குவி லென்ஸினால் உருவாக்கப்படும் பிம்பங்களுக்கு கதிர் வரைபடம் வரைக. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, பயாலஜியில் மாதவிடாய் சுழற்சி நிலைகள் யாவை, அந்நிலையின் போது அண்டகம் மற்றும் கருப்பையின் நிகழும் மாற்றங்களை குறிப்பிடுக, டிஎன்ஏ அமைப்பு எவ்வாறு உருவாகியுள்ளது, டிஎன்ஏவின் உயிரியல் முக்கியத்துவம் கேட்பாங்க, நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதான் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஸோ இதான் அப்டேட்டு. தேங்க்யூ.